ஹொர்மோஸ் ஜலசந்தி பகுதியை ஈரான் இழுத்து மூடுவதற்கு தயாராகிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஹொர்மோஸ் ஜலசந்தியை மூடினா என்னவாகும், அதை மூடுவதால் யாருக்கு பாதிப்பு யாருக்கு பாதிப்பு இல்லை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹொர்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் அரபு நாடுகளுடைய பிசினஸ் மொத்தமாக இழுத்து மூட வேண்டிய நிலை ஏற்படும். வான்வழி தாக்குதல்களோ தரைவழி தாக்குதல்களோ இன்றைய நாளில் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை ரொம்ப பிஸியாக வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இதை தாண்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கும் இடையில ஒரு தொலைபேசி உரையாடல் கிட்டத்தட்ட 50 நிமிடங்களுக்கு குறையாமல் நடைபெற்றிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளோடு, தற்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பயங்கரமான நிலை தொடர்பான செய்திகளையும் இன்றைக்கு 617வது நாளுடைய இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காசா பற்றிய செய்திகளை பொறுத்தவரையில், காசா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றைய 24 மணி நேரங்களுக்குள்ளாக சுமார் 58 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த கொலைகள் பெரும்பாலும் எங்க நடந்திருக்குன்னா, இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நாங்கள் உணவு கொடுக்க போறோம் காசா மக்களுக்கு சொல்லி காசா அறக்கட்டளை, காசா ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்களா இல்லையா, அதுல உணவு எடுப்பதற்காக போய் நிற்கிற மக்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சரமாரியான துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதல்களில் தான் இந்த சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ பிரிவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தங்கிக் கொண்டிருந்த 2 நிலைகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகவில்லை. ஆனால் இந்த தாக்குதல்கள் பயங்கரமான எதிர்விளைவுகளை உண்டாக்கிய தாக்குதல்கள் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தொலைக்காட்சிகளும் அவர்களுடைய ஊடகங்களுமே இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக எடியோத், அஹ்ரோனோத் போன்ற பத்திரிகைகள் இந்த தாக்குதலை பயங்கரமான எதிர்வினை தாக்குதல்கள் என்று வர்ணித்திருக்கக்கூடிய நிலையும் உருவாகி இருக்கிறது. இதனை தாண்டி பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு இதுவரைக்கும் தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, மருந்து இல்லை என்கிற நிலை தொடர்ந்து வருகிறது. பாலஸ்தீன மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் இந்த உணவு எடுக்க போன இடத்துல நடைபெற்ற தாக்குதல்களை தாண்டி வான்வழி தாக்குதல்களோ தரைவழி தாக்குதல்களோ இன்றைய நாளில் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை ரொம்ப பிஸியாக வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இந்த நிலையில தான் இன்றைக்கு ஈரான் பற்றிய பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் ஈரானுடைய பாராளுமன்றம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விவகாரமே என்னன்னு சொன்னா, ஹொர்மோஸ் ஜலசந்தி பகுதியை ஈரான் இழுத்து மூடுவதற்கு தயாராகிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஹொர்மோஸ் ஜலசந்தி மூடினா என்னவாகும், அதை மூடுவதால் யாருக்கு பாதிப்பு யாருக்கு பாதிப்பு இல்லை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹொர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் அரபு நாடுகளுடைய பிசினஸ் மொத்தமாக இழுத்து மூட வேண்டிய நிலை ஏற்படும். அதை தாண்டி அரபு நாடுகள் யுஎஸ்க்கோ யூகேக்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கோ எதை ஏற்றுமதி செய்கிறதாக இருந்தாலும், அது எண்ணெய் தொடர்பான தயாரிப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது எல்பி கேஸ் போன்ற எதாக இருந்தாலும் இந்த ஹொர்முஸ் நிலையை தாண்டித்தான் செல்ல வேண்டும். எனவே அரபு நாடுகளுக்கு மட்டுமல்ல, யூரோப் கண்ட்ரிகளுக்கு, வெஸ்ட் நாடுகள் அனைத்துக்கும் பாரிய நஷ்டத்தை அது ஏற்படுத்தும். உதாரணமாக இந்த வரைபடத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வரைபடத்தில் காட்டப்படக்கூடிய பகுதியை நீங்க பாருங்க. இதுதான் பெர்ஷியன் கல்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி, அதாவது அரேபியன் கல்ஃப் என்று சொல்லி இப்ப ட்ரம்ப் அரபு நாடுகளுக்கு வந்த நேரத்தில் பேரை மாத்திட்டு போனாரு. கூகுள் மேப்பும் அதுக்கேற்ற மாதிரி அரேபியன் கல்ஃப் என்று பிராக்கெட் பண்ணி இருக்கிறாங்க. மேல பெர்ஷியன் கல்ஃப் என்று சொல்லித்தான் பாரசீக வளைகுடான்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க பாருங்க, குவைத் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த இடத்துல தமாம் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். பஹ்ரைன் இருக்கிறது, கத்தார் இருக்கிறது, இப்படி யுஏஇ அபுதாபி
அபுதாபி எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி துபாய் இந்த இடத்துல இருக்குது. இப்படி எல்லா நாடுகளும் எல்லா பகுதிகளும் இந்த பகுதிகளில் தான் இருக்குது. இங்க நீங்க பார்க்கலாம் மஸ்கட், ஓமானுடைய தலைநகர் இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இதே நேரத்தில் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா இது முழுவதுமே ஈரான். இது எல்லாமே அரபு நாடுகளுடைய பகுதிகளாக இருக்கிறது. இது முழுவதுமே ஈரானாக இருக்கிறது. ஈரானுடைய ஷிராஸ் மாநிலம் இங்கே இருக்குது. பந்தர் அப்பாஸ் இந்த இடத்துல இருக்குது. இது மினாப் இங்க இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கலாம். இப்படி ஈரானுடைய பகுதிகள் தான் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஹொர்முஸ் ஜலசந்தி என்பது இந்த பகுதி தான் ஹொர்முஸ் ஜலசந்தி. இந்த பகுதி வெறும் 2 அல்லது 3 கிலோமீட்டர்கள் நீர்ப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் ஈரான் தன்னுடைய ராணுவத்தை கொண்டு வந்து குவிச்சாங்கன்னு சொன்னா, எந்த கப்பல் போனாலும் தாக்குவோம் என்று அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னா, இங்கே இருக்கக்கூடிய குவைத்தாக இருந்தாலும் சவுதி அரேபியாவுடைய பகுதிகளாக இருந்தாலும் கத்தார், பஹ்ரைன், யுஏஇ, அபுதாபி, துபாய் யாராக இருந்தாலும் இவங்களால எந்த ஒரு எண்ணெய் பொருட்களையும் பெட்ரோல், டீசல், எல்பி கேஸ் எதுவாக இருந்தாலும் எதையுமே இவங்களுக்கு இந்த பகுதியால் கொண்டு போக முடியாமல் போய்விடும். இந்த பகுதியால் கொண்டு போனால் மட்டும்தான் அவங்க செங்கடல் வழியாக உள்ள நுழைஞ்சு ரெட்சி வழியாக சுயஸ் கால்வாயை தாண்டி மேற்கு நாடுகளுக்கு பிசினஸ் பண்ண முடியும். எனவே இன்றைக்கு ஈரான் இந்த பகுதியை நாங்கள் இழுத்து மூடுவோம் என்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அவங்க செஞ்சாங்கன்னா இஸ்ரேலுக்கு வால் பிடிக்க போன அத்தனை பேருமே மாட்டிக்கிறோமா. அதனால தான் இந்த எச்சரிக்கை அவர்கள் இன்றைய தினம் விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இன்னும் பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேல் ஈரானுடைய புஷர் மாகாணத்தில் இருக்கக்கூடிய தெற்கு ஈரான் பகுதிகளில் இருக்கக்கூடிய கங்கன் துறைமுக பகுதிகளில் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு எரிவாயு வயல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அந்த எரிவாயு வயல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் அதே புஷர் மாகாணத்தினுடைய இன்னும் ஒரு பகுதிகளிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதை முறியடித்திருப்பதாகவும் ஈரான் அறிவித்திருக்கிறது. இதை தாண்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கும் இடையில ஒரு தொலைபேசி உரையாடல் கிட்டத்தட்ட 50 நிமிடங்களுக்கு குறையாமல் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஈரான் அதே போன்று இஸ்ரேலுக்கு இடையிலான சண்டை தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தைகளில் மிக தெளிவாக புட்டின் ட்ரம்ப் இடத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதில் முதலாவது இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல்களை தான் கண்டிப்பதாக மிக தெளிவாக விளாடிமிர் புட்டின் அவர்கள் ட்ரம்ப் இடத்தில் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் நடுநிலையாக பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானத்தை உண்டாக்குவதற்கு தான் தயார், நடுநிலையாக என்று பேசுவதற்கு தயார் என்றும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரான் தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்கான முழு அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்க இஸ்ரேல்கிட்ட சொல்லுங்க, வேணும்னா நான் பேசி சமாதானத்தை உண்டாக்குறேன். இல்லைன்னு சொன்னா ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த முடியாமல் போய்விடும் என்கிற செய்திகளை இன்றைக்கு விளாடிமிர் புட்டின் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம, இவங்க தான் அப்துல் ஷுக்கூர் ஏரியா பள்ளியினுடைய தலைவராக பொறுப்பாளராக இருக்கிறாங்க மஹல்லாக்கு. இவங்க வழியாகத்தான் நம்ம இந்த மக்களை அடையாளம் கண்டோம். ஆரம்பத்தில் இவங்க தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மக்களுக்கு, முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட எண்ணம் அல்லாஹ் அவங்களுக்கு அதுக்குரிய பரிபூர்ணமான கூலியை கொடுக்கணும். எந்த விதமான சுயநலனமற்று தனக்குரிய தேவைகள் இருந்தாலும் எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் இந்த மக்களுக்காக பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஏற்பாடை பண்ணி தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வேலை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இன்னொரு சின்ன 2 வேலை மட்டும் இருக்குது. இந்த மாதம் கடைசியில் நாங்கள் வீட்டை ஒப்படைச்சிருவோம். அந்த உரிய 5 குடும்பங்களுக்கு கொடுத்துருவோம். இன்னும் 9 வீடுகள் நம்ம கட்ட இருக்குது இன்ஷா அல்லாஹ். அப்படி இருக்கிற போது தான் கொண்டு வந்த தலைவரை வீடுகளை இதுவரைக்கும் முடித்த பகுதியில் காட்டி இருக்கிறோம். இப்போ தலைவர் பார்த்துருக்கிறாரு. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடைச்சதை அப்படியே கொண்டாந்து கொட்டியிருக்கோம் தலைவர். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாண்டு ரொம்ப திருப்தியாக எல்லா வேலைகளும் நடந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அந்தந்த குடும்பங்களுக்கு விரைவில் இந்த மாதத்துக்குள்ளே நம்ம அந்த வீடுகளை கையளிச்சிருவோம். கையளித்ததுக்கு பிறகு அடுத்த வீடுகளை கட்டுகிற பணிகள் இருக்குது. இந்த 9 வீடுகள் கட்டணும். இதுக்கு உதவி செஞ்ச மாதிரி எல்லோரும் அதற்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய உதவிகளை கொண்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த குடும்பங்களுடைய மகிழ்ச்சி இதில் அடங்கி இருக்குது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நமக்கு இதில் அடங்கி இருக்குது. எனவே இதற்கு உதவி செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்வதோடு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியணும். அதே நேரத்தில் மற்றும் இன்னும் 9 வீடுகள் இருக்குது, அதுகளை கட்டுறதுக்கும் நீங்கள் உதவி செய்யணும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், சில சகோதரர்கள் நமக்கு இதில் 140 ரூபா அனுப்பியிருந்த ஆட்களும் இருக்கிறாங்க, ஒரு 100 ரூபா அனுப்பின ஆட்களும் இருக்கிறாங்க. அதை தாண்டி தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தந்த சகோதரர்களும் இருக்கிறாங்க. அதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களோட சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் இதில் வரணும் என்று அவங்க அதை இது அத்தனை பேரும் சேர்ந்து அதை செஞ்சுருக்கோம். ஒரு தனியால் செஞ்சதல்ல, அத்தனை பேரும் சேர்ந்து
நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அருமையாக பார்க்குறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நாங்கள் எப்படி வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டியிருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அது சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதை பார்க்குற சகோதரர்கள், இதற்காக உதவி செய்த சகோதரர் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும். மற்ற வீடுகளுடைய பணிகளை மீது கொடுத்ததோடு நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த மக்களும் அடுத்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. எனவே அதற்காக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாகவே உங்களால் முடிந்த உதவிகளை, தான தர்மங்களை வைப்பு செய்ய முடியும். அதே நேரத்தில் சில நாடுகளிலிருந்து வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு என்ன நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். தொடர்பு கொள்கிற பட்சத்தில் அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அத்தனை பேரும் இந்த மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் துவா செய்கிற அதே நேரம் சகோதரர் அப்துல் ஷுக்கூர் அவங்க தான் இதற்கு முன்னணியாக நின்று இதனுடைய விதையை போட்டது இவங்க தான். எனவே அல்லாஹு தாலா அவருக்கும் அருள் புரிய வேணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. எங்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க தலைவரே. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்போ சரி, ஏண்டா உங்களோட முயற்சிக்கு அல்லாஹ் அதுக்குரிய நீங்கள் எதிர்பார்த்தது நடக்குது இன்ஷா அல்லாஹ். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, விளாடிமிர் புட்டின் இடத்துல ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஈரானை எங்களோட பேச்சுவார்த்தைக்கு கூட்டிக்கிட்டு வாங்க, அவங்க நியூக்ளியர் டாக்ஸுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், கூட்டிக்கிட்டு வாங்கன்றிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் ஒன்றும் புரியணும் என்னென்னா, இஸ்ரேலுடைய தாக்குதல் பலமானதா ஈரானுடைய பதிலடி பலமானதா என்கிற கேள்வியை பொறுத்தவரையில் ஈரானுடைய பதிலடி உச்சகட்டமானது என்பது அனைவருக்கும் தெரியும். ஈரான் இப்படி ஒரு பதிலடியை கொடுக்கும் என்று அமெரிக்காவை எதிர்பார்க்கல. கொடுத்த அடியினால தான் நீங்கள் வரலாற்றி நான் உங்களுக்கு அடி பார்த்துக்க என்று பேசிக் கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு கூட்டிக்கிட்டு வாங்க, நாங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம்னு, அதாவது அடிச்சு கீழே விழுத்தாட்டிட்டா எகிரி மிதிக்கிறதுக்கு பார்க்கறதும், இப்ப அவன் அடிச்ச அடியில டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா பேச்சுவார்த்தைக்கு கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இதுவரைக்கும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது யூஸ்லெஸ்ன்ட்டாங்க, எந்த பலனும் அளிக்காது என்று ஈரான் சொல்லி இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை அடுத்தடுத்து பார்க்க முடியுமான நேரத்தில் ஈரானுடைய அனைத்து அணுசக்தி நிலையங்கள் அணுசக்தி கட்டமைப்புகளையும் எங்களால் தாக்க முடியாது என்று இன்றைக்கு இஸ்ரேல் வெக்கங்கெட்டதனமாக அறிவித்திருப்பதையும் பார்க்க முடியும். இஸ்ரேலுடைய சேனல் 13 இன்றைக்கு இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை ஒரு ஹைலைட்டட் நியூஸாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் ஈரானுடைய அனைத்து அணுசக்தி நிலையங்களையும் தாக்கி அழிக்க முடியாது. சில அணுசக்தி நிலையங்கள் எங்க இருக்குதுங்கிறது தெரியும், சிலது எங்க இருக்கிறதுங்கிறதே தெரியல. எனவே அனைத்தையும் அழிப்பது என்பது அசாத்தியமானது. ஒரு ஒப்பந்தத்தின் ஊடாகத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கட்ட முடியும், இல்லாவிட்டால் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாது என்று சொல்லி வெக்கங்கெட்ட இஸ்ரேலியர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள்ங்கிறத பார்க்க முடியும். என்னன்னா, நாங்கள் யுத்தம் பண்ணுவோம், ஈரான் அழிப்போம், ரெண்டில் ஒன்று பார்ப்போம்னாங்க. அவன் கொடுத்த குடுவோட ஒரு ஒப்பந்தத்தில் தான் இதை நிறுத்த முடியும். இப்படி யுத்தம் பண்ணியெல்லாம் நம்ம நிறுத்த முடியாது. எங்களுடைய நோக்கம் அவருடைய அணு ஆயுதம் தயாரித்து விடுவார்கள் என்பதுக்கு தான் நாங்கள் பயந்தோம். அணு ஆயுதம் அவர்கள் தயாரித்து விடக்கூடாது, அவர்களுடைய தரையிலிருந்து தரைக்கு ஏவுகிற பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அழிப்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்று, அதனால தான் நாங்கள் யுத்தத்துக்கு போனோம். எனவே அவர்களுடைய முழுவதுமாக அவர்களுடைய அணு ஆயுத தயாரிப்புகளை அழிப்பது என்பது அசாத்தியமானது. ஒரு ஒப்பந்தத்துக்கு போனால் மட்டும்தான் முடிக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு மிக தெளிவாக ஈரான் ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது. என்ன பதிலடியை சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் இதுவரைக்கும் 6 வேவ் வரைக்கும் தான் தாக்குதல், 6 அலைகள் தாக்குதல் தான் நடத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு அலையிலையும் 100 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்குது. ஆனால் ஒரே நேரத்தில் 2000 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுவதற்கு தயாராக இருக்கிறோம். 100 ஏவுறாங்க, ஒரே நேரத்தில் 2000 ஏவுவோம். அப்போ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி ஒன்று நடந்தால் இஸ்ரேல் ஒன்று இல்லைன்னு நினச்சிக்கிற வேண்டியதான். அந்த அளவுக்கு பலத்தோடு ஈரான் இருக்கிறது என்பதை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவங்க இன்னும் ஒரு அதிரடியான பதிலடியை கொடுத்திருக்கிறார் இஸ்ரேல் விவகாரத்தில். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுடைய யாராலும் அடக்க முடியாது என்று சொல்லப்பட்ட ஆயுதங்களை நாங்கள் அடக்கி இருக்கிறோம், ரேடாருக்கு சிக்காது, எந்த தொழில்நுட்பத்துக்கும் சிக்காது என்று சொன்ன இஸ்ரேல் கையிலே வைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய F-35 விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். அதே நேரத்தில் அவர்களுடைய சில உளவு விமானங்கள் இருக்கிறது, ஆளில்லா விமானங்கள், இதுவெல்லாம் எந்த ஒரு உபகரணத்துக்கும் சிக்காது, ரேடாருக்கே மாட்டாது என்றெல்லாம் பீத்தி கொண்டு திரிஞ்சாங்க.
அதையெல்லாம் சுட்டு சுட்டு கீழே விழுத்தாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது இஸ்ரேலுக்கே இப்போ விளங்கிருச்சு என்கிற தகவல்களை இன்றைக்கு மசூத் பெசக்ஷியன் அவங்க சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் ஜியோனிச அரசாங்கம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் மீண்டும் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த துணிந்தால் அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சக்தி வாய்ந்த பதிலடிகளை நாங்கள் கொடுப்போம், இதுவரைக்கும் கொடுத்ததே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது, இன்னும் அதிகமாக நாங்கள் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி மிக கடுமையான கொடூரமான ஒரு எச்சரிக்கை இன்றைக்கு மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலுடைய அதிபருடைய லட்சணம் என்னன்னு. ஈரான் மேலே இவ்வளவு தாக்குதல் அவங்க நடத்துகிறாங்க, ஆனால் மசூத் பெசக்ஷியன் நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு, அவர் தப்பி போகலை, அவருடைய இராணுவ தளபதிகள் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அப்பொழுதும் அதிபர் நாட்டை விட்டு தப்பி ஓடலை. அதே மாதிரி ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய ஆன்மீக குரு, அவர் நாட்டை விட்டு தப்பி போகலை, அவர்களுடைய எந்த அதிகாரிகளும் நாட்டை விட்டு தப்பி போகலை, அரசியல்வாதிகளும் நாட்டை விட்டு தப்பி போகலை. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரான் தாக்குதல் நடத்த போகிறது என்று தெரிந்ததோடு என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா கிரீஸுக்கு தப்பி ஓடிட்டார். ஏதென்ஸ்ல அவருடைய விமானம் தரங்கி இருக்கிறது. இப்போ ஏதென்ஸ்ல இருந்துக்கிட்டா வீரவசனம் பேசுறாரு. நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அது செய்வோம் தெரியுமா, இது செய்வோம் தெரியுமான்னு சொல்லி எங்க நின்றுக்கிட்டு வீரவசனம் பேசுறாருன்னா ஏதென்ஸ்ல நெத்தனியாகு இஸ்ரேல்ல இருந்துக்கிட்டு பேசல, அங்க கிரீஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு வீரவசனங்களை பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர்கள் லட்சணம் என்னங்கிறது அந்த நாட்டுக்காரங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும். அவன் மட்டும்தான் வீரவசனம் பேசுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரானுடைய தாக்குதல்களுக்கு பயந்து இஸ்ரேலுடைய பென் குரியன் விமான நிலையம் மொத்தமாக கால வரையறையின்றி இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. எல்லா விமானங்களையும் ரத்து பண்ணிட்டாங்க, இழுத்து மூடி இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் எந்த அளவுக்கு அவர்கள் ஈரானுடைய தாக்குதலுக்கு அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால் மீண்டும் விமான நிலையம் எப்போது திறக்கப்படும் என்கிற தகவல்கள் கிடையாது. நேற்று காலையிலேயே 6:30 மணிக்கெல்லாம் ஆளே இல்லாமல் முதல் கட்டமாக 27 விமானங்கள் நாட்டை விட்டு பயணித்திருக்கிறது. அதற்கு பிறகு 13 விமானங்கள் நாட்டை விட்டு பயணித்திருக்கிறது. இந்த விமானங்கள் அனைத்தும் சைப்ரஸ், கிரீஸ், அதே போன்று அமெரிக்கா, இந்த 3 நாடுகளில் தரையிறங்கி இருக்கின்றன. ஆளே இல்லாம, ஏன்னா அடிக்கிற அடியில் விமானங்கள் நாசமா போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி மக்கள் எத்தனை பேர் செத்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, விமானங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு விமானங்களை எல்லாம் நாங்கள் வேற இடத்துக்கு மாற்றிட்டோம், நாங்கள் ஈரானை துவம்சம் பண்ணுவோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம்னு நீங்க சொல்ற பீத்தல் அளவுக்கு இருக்குமாக இருந்தா எதுக்கு இந்த விமானத்தை கூட வேற நாட்டுக்கு மாத்துறான்? அவ்வளவு பயம். ஏன்னா விமான நிலையம் வரைக்கும் தாக்குகிற பலம் ஈரானுக்கு இருக்கு. இவங்க தான் இந்த லட்சணம்னு பார்த்தா ஜெர்மனுடைய அறிவிப்பை நீங்க பார்த்தீங்கன்னா ஜெர்மன் என்ன பண்றான்னா எங்களுடைய முப்படைகளையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம்ங்கிறான். எதுக்கு? ஈரானோட சண்டை பிடிக்கிறதுக்கு இல்லை. ஜெர்மனில் இஸ்ரேலுடைய இராணுவ தளம் இருக்கிறது. எனவே அந்த இராணுவ தளத்தை இலக்கு வைத்து ஈரான்காரன் அடிச்சிருவான், அப்படி அடித்தா அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் எனி டைம் அவர்கள் தாக்குதல் நடத்த முடியும். அதை தாக்குகிற அளவுக்கு 3800 கிலோமீட்டர்களை தாண்டி தாக்குகிற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானிடத்தில் இருக்கிறது. அவங்களோட சொந்த தயாரிப்பு, அது ரஷ்யாடையோ சீனாடையோ கிடையாது, அவங்களோட சொந்த தயாரிப்பு. எனவே ஏவுகணை உற்பத்தியிலும் ஏவுகணை வல்லாதிக்கத்திலும் 100% ஆதிக்கத்தை ஈரான் செலுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஃப்ளைட் ராடார் தரவு தகவல் படி ஃப்ளைட் ராடார் என்று சொல்லி இந்த ஃப்ளைட்டுகள் எங்கெங்க திரும்பி போகுதுங்கிறதெல்லாம் கண்காணிக்கலாம். நேற்று காலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எந்த விமானம் வராமல் வந்தது எல்லாமே திரும்பி போனதை நீங்கள் பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 27 விமானங்கள், பிறகு 13 விமானங்கள் என்று எல்லா விமானங்களும் சைப்ரஸுக்கும் கிரீஸுக்கும் அமெரிக்காவுக்கும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன என்கிற நிலையில் இன்றைக்கு F-35 விமானங்களிலிருந்து தப்பிய விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க ஈரான். அதில் 3 விமானங்கள் F-35 விமானங்கள் 3ஐ ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. அதிலே ஒரு விமானிக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. மீதி 2 விமானிகளும் பாராசூட்டில் தப்பினாங்க. அந்த வீடியோ எல்லாம் நேற்றே வெளியாகி இருந்தது. அந்த பாராசூட்டில் தப்பின 2 விமானிகளும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுக்குள்ளே தான் போய் விழுந்தாங்க. அவங்க தற்போது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஈரானுக்கு பெரிய பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ்னு சொன்னால் இவங்களை விடுதலை பண்ணுறதுக்கே இஸ்ரேல் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி வரும், பல சமாதான முன்னெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டி வரும். இந்த 2 பேரும் தற்போது ஈரானுடைய அந்த கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. ஈரான் அவர்கள் 2 பேரையும் கைது செய்திருக்கிறது, பணைய கைதிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரான் தற்போது உச்சகட்ட தயாரிப்பு நிலையில் இருக்கிறது. எந்த நேரம் யார் தாக்கினாலும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்பதை தாண்டி இன்றைக்கு ஈரானுடைய அரசாங்கம் இன்னும் ஒரு அதிரடியான நடவடிக்கையும் அறிவித்திருக்கிறது. என்னன்னா
எங்களுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டை இது. இந்த சண்டையில் இஸ்ரேலை பாதுகாக்கும் விதமாக எந்த அரபு நாடு குறுக்கே வந்தாலும் அவர்களுக்கும் அடிப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. குறிப்பாக அப்படி அடிக்கிறேன்னு முடிவெடுத்தானா முதல்ல வாங்கி கட்ட போகிறது அப்துல்லாவா தான் இருக்கும். ஜோர்தானுடைய மன்னர் 2ஆம் அப்துல்லா இருக்கிறானா இல்லையா, இந்த குரூப் தான் அடி வாங்கும். ஏன்னு கேட்டால் அவங்க தான் முதல்ல வான்பரப்பை மூடுகிறோம், விமானத்தை தடுப்போம், அதை தடுப்போம், இதை தடுப்போம்னு உடனே இஸ்ரேல்காரனுக்கு ஜால்ரா அடிக்கிறது. அவங்களுக்கு சேர்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க, யாராவது இதுக்கு குறுக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து நாங்கள் அடிப்போம், கண்டிப்பாக விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே மீண்டும் இப்போ நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் நடத்தியிருக்கிற தாக்குதல் மிக குறைவான தாக்குதல் தான். ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. தற்போது இஸ்ரேலுடைய சில தாக்குதல் விமானங்கள் கிழக்கு பகுதியை நோக்கி பயணிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி ஏதாவது வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் மீண்டும் ஈரான் மீது நடத்துமாக இருந்தால் மீண்டும் ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல் படு பயங்கரமாக இருக்கும் என்பதை அத்தனை பேரும் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவங்க அடிச்சா இவங்க அடிக்கிறாங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நீ அடிச்சா அடிப்பேன், நீ அடிக்காத வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு, நீ அடிச்சனா விடமாட்டேன்னு இருக்கிறாங்க. எனவே இவர்கள் தாக்குவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. இரவு நேரத்தில் அப்படி ஏதும் தாக்குதல்கள் நடந்தால் உடனடியாக அந்த செய்திகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக செயல்பட்டு வரக்கூடிய, உலகம் முழுவதும் நாசகார செயலில் ஈடுபட்டு வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக குனூத்துன் நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கையும் இந்த இடத்துல முன்வைத்துக் கொள்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கையும் இந்த இடத்துல முன்வைத்து முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.